வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் சிறந்த மனிதர். கதைக்குள்ள போலாமா? இரவு 10 மணி. அந்த பொள்ளாச்சி ரோட்டில் கார் வேகமாக சென்று கொண்டிருந்தது. காரின் ஹெட்லைட் ரோட்டை வெளிச்சம் போட்டு காண்டு கொண்டிருக்க, அந்த ஏகாந்த இடத்தில் பூச்சிகளின் கிரீச் கிரீச் என்ற சத்தமும் சில விலங்குகளின் மர்மமான சத்தத்தையும் தவிர வேற எந்த காட்சியும் தெரியவில்லை. என்னங்க, என்ன இது? சுத்திலும் ஒரே மரஞ்செடிங்க தான் இருக்கு போல இருக்கு. ஊர் வர்ற மாதிரியே தெரியலையே. அதுக்கு தான் சொன்னேன், பேசாம கோயம்புத்தூர்லயே இன்னைக்கு தங்கிடலாம், நாளைக்கு காலையில கிளம்பி இங்க வரலான்னு. நீங்க தான் வேலை அது இதுன்னு சொன்னீங்க. பாருங்க, ஊரு தெரியாத ஊர்ல எப்படி வந்து மாட்டிக்கிட்டோம் என்று சினுங்கினாள் சுப்ரியா. காரை ஓட்டி கொண்டிருந்த சுமன் அவளை திரும்பி பார்த்து சிரித்தான். என்னங்க, நானே கடுப்புல இருக்கேன், நீங்க வேற சிரிக்கிறீங்க. நல்லா இருக்கு நம்ம ஹனிமூன் என்று முகத்தை சுருக்கினாள். ஏய், ஏன் இப்படி கோவப்படுற? பின்ன என்னங்க, அங்கங்க கல்யாணம் ஆனவங்க சிங்கப்பூர் மலேசியான்னு ஹனிமூன் போவாங்க. அட்லீஸ்ட் கொடைக்கானல் ஏற்காடுன்னு இப்படி எங்கேயாவது போனா கூட பரவாயில்ல. இப்படியா இந்த காட்டுல கொண்டு வந்து தள்ளுவாங்க? பிரியா, வெளிநாடு வெளியூர்னு ஜாலியா சுத்துறதுல என்ன இருக்கு சொல்லு? அங்கெல்லாம் ஒரே கூச்சலும் கும்மாலும் கேளிக்கையும் தான் இருக்கும். ஒரு 2 நாள் அங்க எல்லாம் சுத்தி பார்த்து என்ஜாய் பண்ணுவியா? அப்புறம் அழுத்து போயிடும். கொண்டு வந்த பணத்தெல்லாம் செலவு பண்ணிட்டு வெந்தும் வேகாம அந்த மசாலா போட்ட சாப்பாடை சாப்பிட்டுட்டு அல்சர் வந்து எப்படா வீட்டுக்கு போய் ஒரு ரசம் சாதமாவது சாப்பிடலான்னு ஏக்கம் வர்றதுதான் மிச்சமாகும். ஆனா இங்க பாரு, இயற்கை எழில் கொஞ்சிற இடம். இந்த பக்கம் நிறைய குக்கிராமங்கள் இருக்குன்னு ரவி சொன்னான். அங்க போய் அந்த மக்களோட வாழ்க்கைய, அவங்க எப்படிலாம் இந்த இயற்கையோட ஒன்றுபட்டு வாழறாங்க, எப்படிப்பட்ட ஒரு மனப்பக்குவத்தோட இருக்காங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா புதுசா வாழ்க்கைய ஆரம்பிக்கிற நமக்கு அதெல்லாம் ஒரு நல்ல அனுபவமா இருக்கும் இல்ல? அதுக்கு தான் நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்ததே. அது சரி, ஏன் சுத்தி வளைக்கிறீங்க? உங்க பத்திரிக்கைக்கு நல்ல ஒரு ஆர்டிக்கல் வேணும். இந்த ஹனிமூனையே சாக்கா வச்சுக்கிட்டு அப்படியே உங்க வேலையும் பார்த்துக்கலாம். அதுதானே உங்க ஐடியா என்று சிரித்தாள். ஆ, ஒரு விதத்துல அது உண்மைதான் என்று ஓரக்கனால் அவளை பார்த்து சிரித்தான் சுமன். ஆ, போதுங்க விளையாட்டு, எனக்கு ஒரே பசியா இருக்கு என்று வயிற்றை பிடித்து கொண்டாள். இருமா, இன்னும் கொஞ்சம் தூரத்துல ஊர் ஏதாவது வந்துடும், அங்க சாப்பிட ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். இந்தா, அதுவரை இந்த பிஸ்கட்டை சாப்பிடு என்று அருகில் இருந்த பிஸ்கட்டை எடுத்து அவளிடம் கொடுத்தான். அதை வாங்கி தொப்பென பின் சீட்டில் வைத்தாள் பிரியா. என்னம்மா, ஏன் சாப்பிடலையா? ஆ, போதும் போங்க, அந்த பிஸ்கட்டை சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கே செத்து போச்சு. எனக்கு இப்ப காரசாரமா சாப்பிடணும் என்று டேஷ்போர்டில் சாய்ந்து கொண்டாள். சரி சரி, கொஞ்சம் இரு, அங்க ஏதோ கொஞ்சம் வெளிச்சமா இருக்கு, அநேகமா ஏதோ ஊரு தான் வந்திருக்கோன்னு நினைக்கிறேன் என்று சற்று தூரத்தில் மினுக் மினுக் என்று இருந்து கொண்டிருந்த காந்தர் விளக்கை உற்று பார்த்து கொண்டிருந்தான் சுமன். அவன் பார்க்கும் திசையில் ஆவலாக பார்த்தாள் பிரியா. ஆமாங்க, அங்க பாருங்க, ஏதோ குடிசை போல தெரியுது, வாங்க அங்க போய் ஏதாவது சாப்பிட கிடைக்குமான்னு பார்க்கலாம் என்று பரபரத்தாள். இருமா, இப்படி திடுதிடுப்புன்னு போனா எப்படி? அதெல்லாம் முடியாது, எனக்கு பசி வைத்த படாத பாடுபடுத்துது, நீங்க வண்டி நிறுத்துங்க என்றாள். சரி இரு என்று அங்கிருந்த ஒரு மரத்தின் அடியில் வண்டியை நிறுத்திய சுமன் சுற்றி பார்த்தான். சற்று தூரத்தில் ஒரு குடிசை தெரிந்தது. அதன் திண்ணையில் மினுக்கென்று விளக்கெறிந்து கொண்டிருக்க அது காற்றிற்கு அசைந்தாடி கொண்டிருந்தது. அந்த மங்கிய வெளிச்சத்தில் சுமன் உற்று பார்த்தான். திண்ணையின் ஓரம் கட்டில் ஒன்று போடப்பட்டிருக்க அதில் யாரோ படுத்து கொண்டிருப்பது போல் தெரிந்தது. பிரியா, அங்க பாரு, அந்த கட்டில யாரோ படுத்திருக்காங்க, அவங்க கிட்ட போய் விசாரிக்கலாம் வா என்று கடகடவென முன்னால் நடந்தான். பிரியாவும் அவன் பின்னால் நடந்தாள். அந்த கயிற்று கட்டிலின் அருகில் சென்ற சுமன் அந்த கட்டிலில் படுத்து கொண்டிருப்பது ஒரு வயதான முதியவர் என்று அறிந்ததும், பிரியா, பாவம், யாரோ வயசானவர் படுத்துட்டு இருக்காரு, குடிசையில கதவு வேற சாத்தி இருக்கு, இந்நேரத்துக்கு வரை எதுக்கு டிஸ்டர்ப் பண்றது என்று பரிதாபமாக பிரியாவை பார்த்தான். அதுக்கு என்னங்க பண்றது, இங்க பக்கத்துல அக்கத்துல வீடும் ஒன்னும் கண்ணுக்கு தெரியல, இவரை விட்டா வேற ஆப்ஷனே இல்ல, இவங்க சாப்பிட ஏதாவது கொடுக்கலனாலும் அட்லீஸ்ட் ராத்திரிக்கு அப்படி படுத்துக்க இடம் கொடுத்தாலும் போதும், அவரை எழுப்பி கேட்டு பாருங்க என்றாள். அதுவும் சரிதான் என்பது போல் யோசித்த சுமன் தயக்கத்தோடு குனிந்து அந்த பெரியவரை தொட்டி எழுப்ப சென்றான். இதற்குள் அந்த பெரியவர் பெட்ஷீட்டை விளக்க அவர் கண்கள் அந்த இருட்டிலும் அவர்களை உற்று பார்த்து கொண்டிருந்தது. டக்கனை எழுந்து அமர்ந்த அவர் அருகில் இருந்த டார்ச்சை ஆன் செய்தார்.
அந்த வெளிச்சத்தில் அவரது முகம் பளிச்சென தெரிந்தது. தம்பி, யாருப்பா நீங்க? ஐயா, நாங்க சென்னையில இருந்து வரோம். என் பேரு சுமன். ஓ, அப்படியா? இந்த பக்கம் யார பார்க்க வந்தீங்க என்று இருவரையும் ஆச்சரியமாக பார்த்தார் அந்த பெரியவர். ஐயா, நாங்க எங்க யாரையும் பார்க்க வரல. நான் ஒரு பிரபலமான பத்திரிகையில வேலை பார்க்கறேன். அங்கங்க இது போல சின்ன சின்ன கிராமங்களுக்கு, அதாவது வெளி உலகத்துக்கு அவ்வளவா பரிச்சயமாகாத இந்த மாதிரி குக்கிராமங்களுக்கு போய் அப்படியே அங்க இருக்கிற மக்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு எங்க பத்திரிகையை எழுதுவேன். ஓ, அப்படியா? ரொம்ப நல்ல வேலை தான் தம்பி. ஆமாய்யா, அது போலதான் இந்த பக்கம் நிறைய குக்கிராமங்கள் இருக்கிறதா என் ஃப்ரெண்டு சொன்னான். அதுதான் வந்தேன். அப்படியே என்னோட மனைவியையும் கூட்டிட்டு வந்தேன். எங்களுக்கு இப்பதான் கல்யாணம் ஆகி ஒரு வாரம் ஆகுது. சரி, அவளையும் இது போல ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்தா அவளுக்கும் இது ஒரு புது அனுபவமா இருக்கும்னு. நல்ல காரியம் பண்ணீங்க தம்பி. இது கூட நீங்க சொல்றது போல ஒரு சின்ன கிராமம்தான். விடிஞ்சதும் பாருங்க, இதனோட அழகு தெரியும். சரி, இப்ப நீங்க எங்க தங்க போறீங்க? சாப்பிட்டீங்களா இல்லையா? இல்லையா என்று தயங்கினான் சுமன். அட, என்ன கண்ணு நீங்க? சரி சரி, கொஞ்சம் இருங்க, அப்படி உக்காருங்க, இந்த ஒரே நிமிஷத்துல வந்துடுறேன் என்று அவர்களை அங்கிருந்த திண்ணையில் அமர வைத்து விட்டு அந்த குடிசையின் கதவை தட்டினார். யாரு என்று உள்ளிருந்து ஒரு பெண்ணின் குரல் கேட்டது. ஆத்தா, நான் தான், கதவை தர கண்ணு என்றார் அந்த பெரியவர். தோ வந்துட்டம்பா, இருங்க என்று மீண்டும் அந்த குரல் கூற சற்று நேரத்தில் வாசலில் பளிச்சென குண்டு பல்பு எரிந்தது. அந்த வெளிச்சத்தில் சுமனும் பிரியாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். பிரியா அந்த இடத்தை சுற்றி பார்த்தாள். வீட்டை சுற்றி அழகாக சாணம் தெளித்து சுத்தமாக மெழுகியிருந்தது. எதிரில் பெரிய ஆலமரம், அதன் அடியில் தங்களது கார் நின்று கொண்டிருந்தது. கண்ணுக்கு எட்டியவரை பச்சை பசேல் என்று மரங்களும் வயல்களும் காணப்பட்டது. சற்று தூரத்தில் ஏதோ கருப்பாக உயர்ந்து இருக்க அது ஒரு மலை என்பதை உணர்ந்தாள் பிரியா. அந்த குடிசையின் ஒரு புறம் பெரிய சிமெண்ட் தொட்டி, அதில் தண்ணீர் நிரம்பியிருந்தது. அதற்கு பின்னால் மாட்டு தொழுவம் இருக்க அதில் 4-5 மாடுகள் அமர்ந்து கொண்டு அசை போட்டு கொண்டிருந்தன. அந்த இடத்தை சுற்றி கட்டப்பட்டிருந்த முள்வேலியின் ஓரம் அழகிய ரோஜா செடிகள், கனகாம்பர செடிகள், முல்லை கொடிகளும் இருந்தன. அப்பா, என்னப்பா, என்ன இந்நேரத்துக்கு? தண்ணி வேணுமா என்று கேட்டுக்கொண்டு கூந்தலை வாரி முடித்து கொண்டே வெளியே வந்த அந்த பெண் திண்ணையில் அமர்ந்திருந்த சுமனையும் பிரியாவையும் அதிசயமாக பார்த்தாள். அப்பா, யாருப்பா இவங்க என்று கேட்டுக்கொண்டு சற்று தூரத்தில் இருந்த காரை முற்று பார்த்தாள். கண்ணு, இவங்க சென்னையில இருந்து வராங்களாம். இந்த கிராமத்தை பத்தி பத்திரிக்கை எழுத போறாங்களாம். பாவம் சின்ன பிள்ளைங்க, எப்ப சாப்பிட்டுதுங்களோ என்னவோ, பசியால முகம் வாடி கிடக்குதுங்க. ஓடு கண்ணு, ஓடி போய் அந்த அடுப்பை பத்த வச்சு தோசைக்கல்ல போடு, நான் போய் இலைய அறுத்தாரேன் என்றார் அந்த பெரியவர். சரிப்பா என்றவர்களை பார்த்து கொண்டே உள்ளே சென்றாள் அந்த பெண். கண்ணுங்களா, செத்த நேரம் அப்படி உக்காந்து இந்த கடலைய குறிச்சிட்டுருங்க, தோ நான் இப்ப வந்துடுறேன் என்று அங்கிருந்த ஒரு சிறிய சட்டியை எடுத்து அவர்களிடம் கொடுத்து விட்டு பின்பக்கம் சென்றார். பிரியா அதை ஆவலாக வாங்கி அதிலிருந்த வறுத்த வேர்க்கடலையை கடகடவென உரித்து சாப்பிட ஆரம்பித்தாள். ஏய், போதும், கொஞ்சமா சாப்பிடு, அவங்க டிஃபனுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்கல்ல. அட, நீங்க வேற, இப்ப எனக்கு இருக்கிற பசிக்கு எவ்வளவு இருந்தாலும் எனக்கு பத்தாது. ஆனா பாருங்களேன், இந்த வேர்க்கடலையை எவ்வளவு நல்லா பக்குவமா வறுத்திருக்காங்க, சாப்பிட்டு பாருங்க, நல்லா உப்புலாம் போட்டு சூப்பரா இருக்கு என்று அதை ஆவலாக சாப்பிட்டு கொண்டிருந்தாள். ஏய், போதுமா, நைட்ல ரொம்ப சாப்பிடாத, எதுனா ஆக போகுது என்று அவன் கூறிக்கொண்டிருக்க, வாங்க பிள்ளைங்களா, சாப்பிடலாம் என்று கையில் 2 இலைகளுடன் வந்தார் அந்த பெரியவர். தொட்டியில் இருந்த தண்ணீரில் அந்த இலையை அவர் கழுவி சுத்தமாக எடுத்து கொண்டு வருவதை அதிசயமாக பார்த்து கொண்டிருந்தான் சுமன். அந்த முதியவர் உள்ளே செல்ல அவர் பின்னால் சுமனும் செல்ல திரும்பினான். பிரியா அந்த வேர்க்கடலையை அப்பொழுதும் விடுவதாக தெரியவில்லை. ஏய், அது இப்படி கொடு, சாப்பிட கூப்பிடுறாங்கல்ல, வா என்று அவள் கையில் இருந்த சட்டியை வாங்கி திண்ணையில் வைத்து விட்டு அவள் கைகளை பிடித்து உள்ளே அழைத்து சென்றான். சிறிய அழகான அந்த குடிசையை சுற்றி பார்த்து கொண்டு நின்றான் சுமன். அந்த குடிசையின் உள்ளே இருக்கும் ஒரு சிறிய தடுப்பிற்கு அந்த பக்கம் யாரோ தூங்கி கொண்டிருந்தனர். என்ன தம்பி அப்படி பாக்குறீங்க? இது ஒன்றும் பெரிய மாளிகை இல்ல, சின்ன ஓலக்கொட்டாதான். அப்படி உக்காருங்க, என் பேர பசங்க உள்ள தூங்குறாங்க என்றார் அந்த பெரியவர். அப்படியா என்று இருவரும் சிரித்து கொண்டே அமர அவர்களுக்கு இலையை வைத்த அந்த பெரியவர் ஒரு சொம்பில் தண்ணீர் கொண்டு வந்து வைத்தார். அம்மாடி செல்வி,
அவங்களுக்கு தோசையை போடு என்று கூறிவிட்டு உள்ளே சென்று 4-5 டப்பாக்களை கொண்டு வந்தார். அந்த பெண் தோசையை இருவருக்கும் பரிமாற அந்த பெரியவர் அவர்கள் எதிரில் அமர்ந்து கொண்டு தான் கொண்டு வந்த டப்பாக்களில் இருந்து ஏதோ பொடிகளை எடுத்து அவர்கள் இலையில் வைத்து எண்ணெயை ஊற்றினார். ஐயா, என்ன இது என்று அதை கலந்து கொண்டு ஆச்சரியமாக பார்த்தான் சுமன். இது முருங்கை பொடி தம்பி, இது பருப்பு பொடி, இது இட்லி பொடி, 3 வைக்கிறேன், எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ சாப்பிடுங்க என்றார். அப்ப தோசைக்கு சாம்பார் சட்னிலாம் இல்லையா என்றாள் பிரியா. ஏய், பேசாம இரு என்று அவளை லேசாக இடித்தான் சுமன். அந்த பெரியவர் சிரித்து விட்டு, இருக்கு கண்ணு, ஆனா அது கொஞ்சம்தான் இருக்கு, அதுவும் சட்னி இல்ல, பொழுதோட அரைச்சது, அது இருந்தாலும் இந்நேரம் நல்லா இருக்காது, அதுக்குதான் இந்த பொடியை வச்சேன் கண்ணு, சாப்பிடுங்க என்றார். இதற்குள் செல்வி ஒரு சிறிய கிண்ணத்தில் சாம்பார் கொண்டு வந்து அவர்களுக்கு ஊற்ற அந்த பொடியை சாப்பிட்டு இருவரும் அதிர்ந்து ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஐயா, என்ன இது? பொடினதும் நான் என்னவோ ஏதோன்னு நினைச்சேன், ஆனா இது இவ்வளவு டேஸ்டா இருக்கே என்றான் சுமன். ஆமா, தோசை கூட நல்லா முறுமுறுன்னு ரொம்ப நல்லா இருக்கு, சாம்பாரும் வாவ் செம்ம டேஸ்ட், எங்க அதிர்ஷ்டம் கொஞ்சமா இருக்கு, இல்ல நான் வெறும் சாம்பாரையே டம்ளர்ல ஊத்தி குடிச்சிட்டு இருப்பேன் என்று சப்பு கொட்டி கொண்டு சாப்பிட்டாள் பிரியா. அந்த பெரியவர் செல்வியை பார்த்து சிரித்தார். ஆமா, இதெல்லாம் நீங்க தான் செஞ்சீங்களா என்றான் சுமன் செல்வியை பார்த்து. இல்ல, எங்க அப்பா தான் இதெல்லாம் செய்வாரு. அப்படியா? ஆமான் தம்பி. அம்மாடி, உன் பேர் என்ன என்று பிரியாவை பார்த்தார் அந்த பெரியவர். என் பேரு சுப்ரியா, எல்லாரும் பிரியான்னு கூப்பிடுவாங்க. அப்படியா? அப்ப நானும் பிரியானே கூப்பிடுறேன். கண்ணு, இந்நேரம் இதுதான் இருக்கு, இப்போதைக்கு இதை சாப்பிட்டுக்க, காலையில நீ ஆசைப்பட்டது போல சாம்பார் நிறைய செஞ்சு தரேன், நீ நல்லா சாப்பிடுவ என்றார். பிரியா சுமனை பார்த்து சிரித்தாள். இருவரும் நன்கு வயிறு முட்டை சாப்பிட்டு முடித்ததும் அவர்களுக்கு திண்ணையில் பாய் போட்டு கொடுத்தார் அந்த பெரியவர். அவர்களுக்கு தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்த செல்வி கையில் இருந்த தலையணியை பிரியாவிடம் கொடுத்துவிட்டு, சரி, உங்களுக்கு எதனா வேணும்னா கதவை தட்டுங்க என்று கூறிவிட்டு உள்ளே சென்றாள். செல்வி, லைட்டை நிறுத்தாத கண்ணு, பிள்ளைங்களுக்கு இந்த இடம் பழக்கம் இல்ல, பயப்பட போதுங்க என்று கூறிக்கொண்டு கட்டிலில் சென்று அமர்ந்தார் அந்த பெரியவர். அவரை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தான் சுமன். அவனை பார்த்து புன்னகை செய்த அந்த பெரியவர், என்ன தம்பி, படுத்துக்கோங்க, தூக்கம் வரலையா என்றார். இல்லையா, நாங்க யாரு என்ன எதுன்னு தெரியாம சிரமம் பார்க்காம எங்களுக்கு இந்நேரம் சாப்பாடு செஞ்சு வயிறார சாப்பிட வச்சு படுக்க இடம் கொடுத்து இப்படி கவனிச்சுக்கிறீங்களே, அதுதான் அதிசயமா பாக்குறீங்களா தம்பி? அட என்னப்பா, நீங்களும் மனுஷங்க நாங்களும் மனுஷங்க, இங்க இருக்கிற எல்லாமே இங்கிருந்து எடுத்தது தான், நான் ஒன்னும் பிறக்கும் போதே எதையும் கொண்டு வரல, உரிமை கொண்டாட இங்க கிடைச்சத மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு எதுக்கு நான் சிரமப்படணும், இல்ல உரிமை கொண்டாடணும் என்று கூறிவிட்டு சிரித்து கொண்டே படுத்து கொண்டார். கிருஷ்ணர் சொன்ன அந்த பகவத்கீதைய ஒரே வரியில என்ன அழகா எளிமையா பட்டுன்னு சொல்லிட்டாரு. இந்த பெரியவரு சாதாரண மனுஷனே இல்ல, இவர்கிட்ட ரொம்ப விஷயம் இருக்கணும். அந்த செல்வி என்றவங்க யாரா இருக்கும்? இவரோட பொண்ணு போல இருக்கு, அவங்களும் எவ்வளவு தன்மையா பேசுறாங்க, கண்டிப்பா காலையில இவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் என்று திரும்பி பார்த்தான். பிரியா நன்கு தூங்கி கொண்டிருந்தாள். அவளை பார்த்து சிரித்து கொண்டே அருகில் படுத்து கொண்டான். காலையில் சூரிய வெளிச்சம் சுள்ளென முகத்தில் பட பட்டனை எழுந்து அமர்ந்தான் சுமன். அருகில் பிரியா இல்லை. எங்க போயிட்டா இவ என்று சுற்றி பார்த்தான். வாசலில் சாணம் தெளித்து அழகாக கம்பி கோலம் போடப்பட்டிருந்தது. அடடா, கேமரா கார்ல இருக்கே, இத போட்டோ எடுக்கணும் என்று எழுந்து கொண்டவன் சுற்றிலும் தெரிந்த அந்த இயற்கை அழகை பார்த்து அதிர்ந்து நின்றான். இரவில் பார்த்ததை விட பகலில் அந்த இடத்தின் அழகு தான் கற்பனை செய்ததை விட பல மடங்கு அதிகமாகவே இருந்தது. இந்த அழக போட்டோ எடுத்தே ஆகணும் என்று எழுந்து கொண்டவன் காரில் இருக்கும் கேமராவை எடுக்க திரும்பி காரை பார்த்தான். ஐயோ, கார் எங்க என்று அதிர்ந்தான். என்னன்னா, காரை பாக்குறீங்களா? அது அக்கா தான், அதோ அந்த பக்கம் கொண்டு போய் விட்டாங்க என்று ஒரு குரல் கேட்க சுமன் பட்டென திரும்பினான். 10-12 வயதிற்கும் ஒரு சிறுமி அங்கு நின்று கொண்டிருந்தாள். சிறிய பூ போட்ட பாவாடை சட்டையும் எண்ணெய் வைத்து படிந்து வாரிய 2 ஜடையில் கனகாம்பரமும் வைத்து கொண்டிருந்தாள். மையை வைத்து அழகாக தீட்டியிருந்த குண்டு குண்டு கண்களினால் சுமனை உற்று பார்த்து கொண்டிருந்தாள். பாப்பா, உன் பேர் என்ன? என் பேரு சௌந்தர்யா. ஓ அப்படியா,
ஆமா, நீ அந்த பெரியவரோட பேத்தியா? ஆமா அண்ணா. எத்தனாவது படிக்கிற? நான் 5வது படிக்கிறேன். எங்க அண்ணன் 10வது படிக்கிறான். அப்படியா? உனக்கு அண்ணன் இருக்கானா? ஆ, இருக்கான். பேரு கந்தன். எங்க தாத்தா கூட இட்லி கடைக்கு போயிருக்கான். என்னது, இட்லி கடையா? அது எங்க இருக்கு? யாரு போடுவா? எங்க தாத்தா தான் போடுவாரு. அதோ அந்த ஆத்துக்கு அந்த பக்கம். வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். அக்கா கூட அங்கதான் இருக்காங்க. நீங்க எழுந்ததும் என்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க என்றாள். அப்படியா? சரி, கொஞ்சம் இரு, வந்துடுறேன். ஆமா, இங்க பாத்ரூம் எங்க இருக்கு? அதுவா, அதோ அந்த பக்கம் இறங்கி போனா அங்க ஆறு போகுது இல்ல, அங்க குளிச்சுக்கோங்க. இங்க ஆம்பளைங்களுக்கு பாத்ரூம் இல்ல. இந்த மரவுல நானும் அம்மாவும் குளிச்சுப்போம், அவ்வளவுதான் என்று அங்கு ஓலையில் கட்டியிருந்த சிறிய தடுப்பை காட்டினாள். சரி, நான் போய் அங்க குளிச்சுட்டு வந்துடுறேன், நீ இங்கே இரு என்று கடகடவென அங்கு ஓடினான் சுமன். அரை மணி நேரத்தில் அந்த பெண்ணுடன் சென்ற சுமன் சற்று தூரத்தில் தெரிந்த ஒரு பெரிய ஆலமரத்தின் அருகில் அவள் கை காட்டிய இடத்திற்கு சென்றான். அங்கு அந்த பெரியவர் சிறிய டிஃபன் கடை போன்று வைத்துக் கொண்டிருக்க, அங்கு ஒரு பெரிய கிண்ணத்தில் இட்லியும், ஒரு கிண்ணத்தில் சாம்பாரும், ஒரு கிண்ணத்தில் கார சட்னியும், ஒன்றில் தேங்காய் சட்னியும், ஒரு தட்டில் மசால் வடைகளும், ஒரு தட்டில் மெதுவடைகளும், ஒரு சிறிய டப்பாவில் காரப்பொடியும் கமகமவென்று வாசனையோடு இருந்தது. அந்த பெரியவர் அங்கு வருவோருக்கு டிஃபனை கேட்டு கேட்டு பரிமாறி கொண்டிருக்க, வந்திருந்த அனைவரும் வயிறார சாப்பிட்டு கொண்டிருந்தனர். செல்வி ஒரு புறம் சிறிய அடுப்பில் ஆப்பம் ஊற்றி கொண்டிருந்தாள். ஒரு 15 வயதுடைய சிறுவனும் அந்த பெரியவருடன் அனைவருக்கும் பரிமாறி கொண்டிருந்தான். என்னங்க அப்படியே நிக்கிறீங்க? இப்படி வாங்க, சாப்பிடலாம். ஆப்பம் சூப்பரா இருக்கு. இதுவரை 4-5 ஆப்பம் சாப்பிட்டுட்டேன். இன்னும் கூட சூடாக்கா ஊத்திட்டு இருக்காங்க. வாங்க சாப்பிடலாம் என்றாள் பிரியா தட்டில் ஆப்பம் பாலை வைத்துக் கொண்டு. ஏய், என்ன இது? நீ எப்ப இங்க வந்த என்றவள் அருகில் சென்று அமர்ந்தான் சுமன். காலையில எங்க கூடயே வந்துருச்சுப்பா பாப்பா. சரி வா, வந்து உக்காரு. என்ன சாப்பிட்ற கண்ணு என்றார் அந்த பெரியவர். ஐயா, நீங்க ஹோட்டல் வச்சிட்டு இருக்கீங்களா என்று ஆச்சரியமாக அவரை பார்த்தான் சுமன். ஹோட்டலா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை கண்ணு. ஏதோ இந்த மரத்தடியில இப்படி ஒரு சின்ன கடையை போட்டு இந்த ஜனங்களுக்கு சமைச்சு போட்டுட்டு இருக்கிறேன் என்று சிரித்தார். ஐயா, இவர் சொல்றது நம்பாதீங்க. எங்க ராமு ஐயா இங்க கடைய போட்டதுல இருந்து எங்க வீட்டுக்காரி சமைக்கிறதையே விட்டுப்புட்டானா பாருங்க. ஐயா சமைச்சாருன்னா மனம் 8 ஊருக்கும் பேசும் என்று சிரித்து கொண்டே சாப்பிட்டு முடித்து கையை அலம்பிக் கொண்டு அங்கு வந்த ஒரு மனிதன், ஐயா எம்புட்டாச்சு என்று பாக்கெட்டில் கையை நுழைத்தான். என்ன சாப்பிட்ட கண்ணு என்றார் அந்த பெரியவர். நான் 2 தோசை 1 வடை சாப்பிட்டேன். பிள்ளைங்களுக்கு 4 தோசை 2 மசால் வடை கட்டிக்கிட்டேன். அப்படியா? ஏன் இன்னும் 2 கட்டி கொடுக்க வேண்டியது தானே ஆத்தா என்று செல்வியை பார்த்தார் அந்த பெரியவர். ஆ, நான் தான் போதுன்னு சொல்லிட்டேன் ஐயா. ஏன் சின்ராசே, வயிற்றுக்கு எதுக்கு வஞ்சனை பண்ணிக்கிட்டு? அட, அதுக்கு இல்ல, இந்த ஒரு வடையே அதுங்க வயிறு ரொம்பிடும். சரி, எம்பிட்டாச்சு என்று சிரித்தான். என்ன கணக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு உன் வயிறு நிறைஞ்சுதா? அது போதும், கையில இருக்கிறத கொடு, இல்லனா விடுராசா என்று வடையை எண்ணெய் கடையில் போட்டு கொண்டிருந்தார் ராமையா. சுமன் அவரை ஆச்சரியமாக பார்த்தான். ஐயா, என் கையில 10 ரூபாய் இருக்கு என்று அதை எடுத்து தயக்கத்தோடு கொடுத்தான் சின்ராசு. அட குடு, அதுக்கு போய் என்று அதை வாங்கி டப்பாவில் போட்டு கொண்டார் ராமையா. அந்த மனிதன் மகிழ்ச்சியோடு அங்கிருந்து செல்ல, ஐயா எங்க ஆத்தா 4 இட்லியும் சட்னியும் வாங்கிற சொல்லிச்சு, காசு நாளைக்கு தருதான் என்று கேட்டுக்கொண்டு அங்கு வந்து நின்றான் ஒரு சிறுவன். அலே, காசு யாரு கேட்டது? இல்லையா, அப்பா நேத்துதான் வியாபாரத்துக்கு டவுனுக்கு போச்சான், இன்னும் வரலையாம். அதுதான் நாளைக்கு தரேன்னு சொல்லிச்சு தாத்தா என்றான். அட பெரிய மனுஷா, நீ நாளைக்கு கொண்டாந்து கொடுக்கலனாலும் பரவாயில்ல, என்ன வேணுமோ அண்ணன் கிட்ட கேளு என்ற அந்த பெரியவர், எலே கந்தா, அந்த புள்ளைக்கு என்ன வேணுமோ கட்டி கொடுத்து அனுப்புப்பா என்றார். சரி தாத்தா என்ற கந்தன், ஏய் வாண்டு வாடா என்றவனை அருகில் அழைத்தான். இதையெல்லாம் ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்த சுமனுக்கு ஒன்றும் புரியவில்லை. சற்று நேரத்தில் அனைத்தும் தீர்ந்து போக பாத்திரங்கள் அனைத்தையும் எடுத்து வந்து வீட்டில் வைத்தனர் பிள்ளைகள். செல்வி பாத்திரங்களை தேய்க்க ஆரம்பித்தாள். தாத்தா, நான் பள்ளிக்கூடம் கிளம்புறேன் என்று கந்தன் பள்ளிக்கு தயாராகி சைக்கிளை எடுக்க, எலே கந்தா, பாப்பா எங்கடா, அவளை கூட்டிட்டு போகலையா என்றார்.
தோ நானும் கிளம்பிட்டேன் தாத்தா என்ற பையுடன் குடுகுடுவென ஓடி வந்தாள் சௌந்தர்யா. சரி, பத்திரமா போயாரணும். கண்டா, இந்தா ஏதோ புத்தகம் வாங்கணும்னு சொன்னியே, வரும்போது டவுன்லயே வாங்கியாந்துடு என்று மடியில் வைத்திருந்த பணத்தை எடுத்து அவனிடம் கொடுத்தார். சரி தாத்தா என்று கந்தன் அதை வாங்கி கொள்ள, ஐயா ராசா, மிச்சம் இருக்கிற காசுல புள்ளைக்கு எதனா தின்பண்டம் வாங்கி கொடு என்றார். நல்ல தாத்தா என்று அவருக்கு முத்தம் கொடுத்து விட்டு தனது அண்ணனுடன் சைக்கிளில் ஏறி கொண்டாள் சௌந்தர்யா. அம்மா போயிட்டு வரோம், அண்ணா அக்கா நாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வரோம் என்று அனைவருக்கும் கூறிவிட்டு கந்தன் சைக்கிளை மிதிக்க சௌந்தர்யா அனைவருக்கும் டாட்டா கட்டி கொண்டு சென்றாள். சிரித்து கொண்டே அவர்கள் செல்வதை பார்த்து கொண்டிருந்த ராமு ஐயா தன்னை கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்த சுமனையும் பிரியாவையும் திரும்பி பார்த்தார். என்ன தம்பி, சாப்பாடுலாம் நல்லா இருந்ததா? ஏன் தங்கம், சாம்பாரை நல்லா ஊத்தி சாப்பிட்டியா என்று பிரியாவை பார்த்து சிரித்தார் அந்த பெரியவர். நல்லா சாப்பிட்டேன் என்று வயிற்றை தடவி கொண்டு சிரித்தாள் பிரியா. அந்த பெரியவரும் சிரிக்க தன்னை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்த சுமனை பார்த்து, என்ன கண்ண, என்ன அப்படி பாக்குற என்று சிரித்தார். ஐயா, உங்களை பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. இந்த சின்ன கிராமத்துல எந்த வசதியும் இல்லாத இடத்துல நீங்க இப்படி ஒரு கடையை வச்சுக்கிட்டு இவ்வளோ நல்லா டேஸ்டா சாப்பாடு செஞ்சு இவ்வளோ கம்மியான விலைக்கு எல்லாருக்கும் கொடுக்குறீங்க. அதுவும் சில பேர்கிட்ட காசும் வாங்குறது இல்ல. உங்களுக்கு எப்படி கட்டுப்படி ஆகுது? ஆமா ஐயா, இவ்வளோ டேஸ்டான சாப்பாடு மட்டும் சென்னையில கிடைச்சா நானு எவ்வளவு விலை சொன்னாலும் சும்மா அள்ளிட்டு போயிடுவாங்க. அங்க ருசியே இல்லாம காஞ்சி போன இட்லி வடைய ஒரு பிளேட்டு 50 ரூபான்னு விக்கிறாங்க. நீங்க என்னடானா அந்த ஆளு அவ்வளவு சாப்பிட்டு இதுல கட்டி வேற எடுத்துக்கிட்டு 10 ரூபாய் கொடுக்கறாரு. நீங்களும் அதுவே அதிகன்றது போல வாங்கி வச்சிட்டு இருக்கீங்க. என்னதான் அரிசிலாம் ரேஷன்ல வாங்கினாலும் என்ன பருப்பு இதெல்லாம் நீங்க காசு கொடுத்து தானே வாங்கணும் என்றாள் பிரியா. இல்லம்மா, இதெல்லாம் என்னோட சொந்த பணத்துல இருந்து வாங்குறேன். இதுல வர்ற வருமானத்தை எதிர்பார்க்கறது இல்ல. இந்த பணத்தை யாராவது உதவி கேட்டு வந்தா கொடுத்துடுவேன். அப்புறம் இதோ இந்த பிள்ளைக்கு கை செலவுக்கு கொடுத்துடுவேன், அவ்வளவுதான் என்று அங்கு சாமான்களை தேர்த்து கொண்டிருந்த செல்வியை காண்பித்தார். ஐயா, என்ன சொல்றீங்க என்று இருவரும் அவரை உற்று பார்த்தனர். ஆமா கண்ணுங்களா, டவுன்ல பேங்க்ல கொஞ்சம் பணம் டெபாசிட் போட்டு வச்சிருக்கேன். அதுல வர்ற வட்டியை வச்சுதான் நான் இந்த கடையை நடத்துறேன். ஏதோ ஏழைப்பாளைங்க வயிறார வந்து சாப்பிட்டு போகுதுங்க, அவ்வளவுதான். இதுல ஒரு திருப்தி எனக்கு, அதுவே போதும். பெருசா ஒன்னும் நான் எதையும் எதிர்பார்க்கறது இல்ல. அது கூட இங்க முடியாதவங்களுக்கு உதவி செய்யத்தான். மத்தபடி இத கூட நான் எதிர்பார்க்க மாட்டேன் என்று சிரித்தார். ஐயா, நீங்க பேசுறது ஒன்னும் எங்களுக்கு புரியல. எதுக்காக நீங்க இப்படி உங்க பணத்தை செலவு பண்ணி இவங்களுக்கு சாப்பாடு போடுறீங்க? நீங்க யாரு? இவங்க உங்க சொந்த பொண்ணு தானா? இது உங்க சொந்த ஊரு தானா என்று அதிர்ந்து அவரை பார்த்தான் சுமன். அந்த பெரியவர் கலகலவென சிரித்தார். இருவரும் அவரை ஒன்றும் புரியாமல் பார்த்தனர். என்ன கண்ணுங்களா, யாதும் ஊரே யாவரும் கேளுன்னு நீங்க படிச்சது இல்லையா? இந்த உடம்புல இருந்து இந்த உயிர் போயிட்டா எது நம்ம ஊரு, எது நம்ம சொந்தம் சொல்லு என்று மீண்டும் சிரித்தார். ஐயா, நான் நேத்துல இருந்து உங்களை பார்த்துட்டு இருக்கிறேன். நீங்க பெரிய விஷயத்தை எல்லாம் சர்வ சாதாரணமா சொல்றீங்க. நீங்க பேசுறது நடந்துக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும் போது நீங்க சாதாரண ஆளா தெரியல. உண்மையை சொல்லுங்க, நீங்க யாரு என்றான் சுமன். பிரியா இருவரையும் உற்று பார்த்தாள். செல்வி கழுவிய பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றாள். சுமனை அன்போடு பார்த்த அந்த பெரியவர் அவனை அருகே அழைத்தார். சுமன் சென்றவர் அருகில் அமர்ந்ததும் அவனை ஆசையோடு முதுகில் தடவி கொடுத்தார். நீ சொன்னது உண்மைதான். நான் சாதாரண ஆள் இல்ல, நான் இந்த ஊரும் இல்ல. அப்படின்னா? ஆமா தம்பி, நான் கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு பெரிய ஜமீன் குடும்பத்தை சேர்ந்தவன். என் பேரு ராமநாதன் ஜமீன்தார். ஜமீன் பரம்பரை இந்த நாட்டை விட்டு போனப்ப கடைசியா ஜமீனா பதவியில் இருந்தது நான் தான் என்று மெலிதாக சிரித்தார். பிரியா அவரை ஆச்சரியத்துடன் பார்த்தாள். எனக்கு ஏகப்பட்ட நிலப்பலன்க ஃபேக்டரிங்க இருக்கு. ஏன் எங்களுக்கு எங்கெங்க என்னென்ன சொத்து இருக்குன்றது கூட எனக்கு சரியா தெரியாதுன்னா பாத்துக்கங்க. அப்படி கொடி கட்டி ஒரு காலத்துல பறந்துட்டு இருந்தேன். சின்ன வயசுல இருந்து கஷ்டம் நான் என்னன்னு தெரியாம வந்தேன். அரண்மனை போல வீடு, திருமண பக்கம் எல்லாம் வேலைக்காரங்க. இதனால உழைப்போட அருமையும் தெரியல, ஏழைப்பாளைங்க கஷ்டமோ என்னன்னு எனக்கு தெரியாம இருந்தது. பணத்திமுறை என் கண்ணை மறைச்சிருந்த காலம் அது.
வயசுக்கு வந்ததும் என்கிட்ட பொறுப்பு கொடுத்த எங்க அப்பா சீக்கிரமா போய் சேர்ந்துட்டாரு. எனக்கு இன்னொரு பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு எங்க அம்மாவும் போய் சேர்ந்துட்டாங்க. என் மனைவி பேரு ஜானகி. பேருக்கு ஏத்தா போல நல்ல குணவதி, ரொம்ப சாதுவான பொண்ணு. அதிர்ந்து ஒரு வார்த்தையும் பேசி அறியாதவ. ஆனா அவளோட அருமை அப்ப எனக்கு தெரியல. ஏன், எதுக்கு என்று அவரை உற்று பார்த்தாள் பிரியா. என்னை சுத்தி என் பணத்துக்காகவும் என் செல்வத்துக்காகவும் இருந்த ஜால்ரா கூட்டங்களும் சொந்தங்களும் என்னை தலையில தூக்கி வச்சியே பேசுவாங்க. நான் எது சரின்னு சொன்னாலும் அதுதான் அவங்களுக்கு வேத வாக்கா இருந்தது. அந்த பொய்யான கூட்டத்தோட அன்பை பார்த்து நான் ஏமாந்துகிட்டு இருந்தேன். ஆனா உண்மையான அன்பு என்னன்றது எனக்கு அப்ப தெரியல. என் மனைவி என் அன்புக்காக ஏங்கினான். ஆனா நான் அவகிட்ட ஆசையா ஒரு நாள் கூட உக்காந்து பேசினது இல்ல. பணம் காசு தொழில்னு இப்படியே ஓடிக்கிட்டு இருந்தனே தவிர வீட்டுல எனக்காக 2 ஜீவன் இருக்கிறது என்றது எனக்கு தெரியவே இல்லை. என்னது, 2 ஜீவன்களா? ஆமாப்பா, என் மகனைத்தான் சொல்றேன். எங்களுக்கு ராஜேஷ்னு ஒரு மகன் பிறந்தான். அவன் பிறந்தப்ப நான் அவனை தூக்கினதுதான். அதுக்கப்புறம் நான் அவனை எதுவுமே கவனிக்கல. அவனுக்கு எல்லாம் அவங்க அம்மா தான். எனக்கு அப்ப பணத்திமிர் அதிகமா இருந்தது. காசு பணம் இல்லாதவங்கள துச்சமா நினைப்பேன். வேலைக்காரங்களை விரட்டுவேன். ஆனா என் மனைவி எல்லாரையும் சரிசமமா நினைப்பா. ஏழைங்களுக்கு வயிறார சாப்பாடு போடுவா, எல்லாருக்கும் உதவி பண்ணுவா. ஆனா நான் அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு அவளை கண்டிப்பேன். ஆனாலும் எனக்கு தெரியாம அவ எல்லாருக்கும் உதவுவா. அப்படிதான் ஒரு வட்டி நான் வேலை விஷயமா வெளியூருக்கு போயிட்டு வரும்போது எங்க கல்யாண நாள்னு என் மனைவி எல்லாருக்கும் அவ கையால அன்னதானம் பண்ணிட்டு இருந்தா. ஏய் ஜானகி, என்ன இது? யார் இவங்கெல்லாம்? எதுக்கு இவங்களை இப்படி பங்களாவை கூப்பிட்டு வச்சு வீட்டையே அசிங்கப்படுத்துற என்று கத்தினார் ராமநாதன். சாப்பிட்டு கொண்டிருந்த அனைவரும் சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு அவரை உற்று பார்த்தனர். இதை கவனித்த ஜானகி, யாரும் எழுந்துக்க வேண்டாம், தயவு செஞ்சு வயிறார சாப்பிட்டுட்டு போங்க என்று கூறிக்கொண்டு கடகடவென ராமநாதன் அருகில் வந்தாள். என்னங்க, இன்னைக்கு நமக்கு கல்யாண நாள், அதனால தான் நான் இப்படி பரதேசிங்களை கூப்பிட்டு வச்சு சாப்பாடு போடுறியா? நான்சென்ஸ். உனக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் அறிவே இருக்காதா? நம்ம ஸ்டேட்டஸ் என்ன, இதுங்க ஸ்டேட்டஸ் என்ன? என்ன பார்க்க இன்னைக்கு பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் வரப்போறாங்க. நீ என்னடா அண்ணா? என்னங்க, அதனால என்ன இருக்கு? அவங்கள நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல சந்திச்சு பேசுங்களேன் என்றாள் ஜானகி படபடப்பாக. எனக்கே புத்தி சொல்றியா? இன்னும் 10 நிமிஷம்தான் டைம். அதுக்குள்ள இந்த பரதேசி கூட்டத்தை வெளியில தள்ளு என்று கூறிவிட்டு மாடிக்கு சென்றார். ஜானகி கலங்கிய கண்களுடன் அமைதியாக நின்றாள். இப்படிதான் யாரையும் மதிக்காம பணத்திமிர்ல இருந்தேன். என் ஜானகியும் எனக்கு எவ்வளவோ புத்தி சொல்ல பார்த்துட்டு சலிச்சிட்டா. அந்த விரக்தியிலேயே ஒரு நாள் போய் சேர்ந்துட்டா. ஒருத்தர் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் அவங்க அருமை தெரியாதுன்னு சொல்லுவாங்க. நானும் அப்படிதான். என் ஜானகி என் கூட இருந்த வரைக்கும் அவ அருமை தெரியாம இருந்தேன். ஆனா அவ போனதும் ரொம்ப நொந்துட்டேன். அம்மா இல்லாத வீட்டுல நாங்க வேலை பார்க்க மாட்டோம்னு வேலைக்காரங்களும் வேலையை விட்டு நின்னுட்டாங்க. அப்பதான் நான் முத ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன். என்கிட்ட இருந்த பணத்துக்காகத்தான் எல்லாரும் என்கிட்ட வேலைக்கு வந்தாங்க, என்னை பார்த்து பயந்தாங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவங்க எல்லாரும் என் மனைவியோட தாய்மை உள்ளத்தை பார்த்துதான் வேலைக்கு வந்திருக்காங்க. அவளோட அன்புக்காக தான் அடிமையா இருந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு எதுலயுமே நாட்டம் இல்லாம போயிடுச்சு. என் பையனும் மேற்படிப்புக்காக அமெரிக்காவுக்கு போயிட்டான். அங்கேயே வேலையும் கிடைச்சி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிட்டான். அவனுக்கு என்கிட்ட பெருசா ஒன்றும் பற்றுதல் இல்லாததால என்னோட தேவை அவனுக்கு தேவைப்படலை. அப்பதான் எனக்கு உலகமே என்னை விட்டு போனது போல ஆயிடுச்சு. அப்பதான் நான் தனிமையை உணர ஆரம்பிச்சேன். யாருக்காக உழைக்கணும், எதுக்கு இப்படி அலையணும்னு யோசிச்சு எதுவும் வேண்டான்னு வீட்லயே இருக்க ஆரம்பிச்சேன். இதனால கொஞ்சம் கொஞ்சமா தொழில் எல்லாம் முடங்கிடுச்சு. என்னை சுத்தி இருந்த ஜால்ரா கூட்டமும் என்னை விட்டு ஒதுங்க ஆரம்பிச்சிடுச்சு. அப்பதான் உடம்பு முடியாம ஒரு 10 நாள் டைஃபாய்டு ஜுரம் வந்து படுத்துட்டேன். என்னை சுத்தி யாரும் இல்லை. ஒரு வாய் தண்ணி எடுத்து கொடுக்க கூட யாரும் இல்லாம இருந்தேன். அப்பதான் எங்க தோட்டத்துல வேலை பார்த்த பொன்னையா என்னை பார்க்க வந்தான். ஐயா, ஐயா என்று அழைத்து கொண்டு உள்ளே வந்தான் பொன்னையா. விளக்கு கூட போடாமல் இருண்டு போய் கிடந்த அந்த மாளிகையில் ஒரு மூலையில் கிடந்த கட்டிலில் முனறி கொண்டு படுத்திருந்த ராமநாதன் அந்த குரலை கேட்டு கண்களை திறந்தார். ஐயா, என்ன இது? உங்களுக்கு என்ன ஆச்சு என்று பதறிக்கொண்டு அவரை தூக்கினான் பொன்னையா. பொன்னையா, நீயா? நீ நம்ம தோட்டத்துல வேலை பார்த்தவன் தானே?
ஆமா ஐயா, அம்மா போனதும் எல்லாரும் வேலையை விட்டு நின்னுட்டாங்க. நானும் அப்ப வேலையை விட்டு நின்னுட்டு இந்த ஊரை விட்டே போயிட்டேன். அம்மா இருந்த வரைக்கும் இந்த வீடு எப்படி இருக்கும்? ஆனா இப்ப என்று கண்களை துடைத்து கொண்டான். என்ன பண்றது பொண்ணா, பணம் காசு இருந்தா போதும், இல்ல நமக்கு அடிமைதான்னு நான் திமிரா இருந்துட்டேன். ஆனா பணத்தை விட பாசம் ஒசத்தி என்றது என் ஜானகி நிரூபிச்சுட்டு போயிட்டா. இப்ப நான் எல்லாம் இருந்தோம் அனாதையா கிடக்குறேன். ஆமா, நீ எங்க இங்க வந்திருக்க? ஐயா, என்னதான் நீங்க எங்களெல்லாம் வெறுத்து ஒதுக்கினாலும் அம்மா கையால நாங்க சோறு சாப்பிட்டவங்க. அந்த நன்றிக்காக தான் நான் உங்களை அடிக்கடி வந்து பார்த்துட்டு இருந்தேன். என்ன பொண்ணா சொல்ற? ஆமா ஐயா, அம்மா உங்க மேல உயிரா இருந்தாங்க. உங்களுக்காக அவங்க வேண்டாத சாமி இல்ல. நீங்க நல்லா இருக்கணும், நல்லா ஆரோக்கியமா இருக்கணும்னு உங்க பிறந்த நாளைக்கு, உங்க கல்யாண நாளைக்கெல்லாம் உங்களுக்கு தெரியாம அவங்க அன்னதானம் பண்ணுவாங்க. அப்பெல்லாம் நான் அம்மா கிட்ட கேட்பேன், ஏம்மா, ஐயாக்கு தான் இதெல்லாம் பிடிக்காதே, நீங்க ஏன் இப்படி எங்களுக்கு சோறு போடுறீங்கன்னு. அதுக்கு அம்மா சொல்லுவாங்க, பொண்ணா, நாம வரும்போது எதையும் கொண்டு வரல, போகும்போதும் எதையும் கொண்டு போறது இல்ல. இங்க இருக்கிறத எடுத்துதான் இங்க இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறோம். அதனால இதுல என்னோடதுன்னு சொந்தம் கொண்டாட எதுவும் இல்ல. இந்த உண்மை உங்க ஐயாக்கு இப்ப தெரியல, ஆனா கண்டிப்பா ஒரு நாள் அதை உணருவாரு. அப்ப நான் இருப்பனோ இல்லையோ, ஆனா இந்த தர்மம் அவர் கூட இருக்கும். அதுக்கு தான் நான் இப்படி பண்றேன்னு சொல்லுவாங்க என்று கண்களை துடைத்து கொண்டான். ராமநாதன் கண்களில் இருந்து கண்ணீர் பெருகியது. அவ எல்லாம் தெரிஞ்சவ, அதனால தான் அமைதியாவே இருந்துட்டு போயிட்டா என்று பெருமூச்சு விட்டார். அதுக்கப்புறம் அந்த பொண்ணந்தான் என் கூட இருந்து என் உடம்பு சரியாற வரைக்கும் என்னை பார்த்துக்கிட்டான். அப்பதான் தெரிஞ்சுது என் ஜானகி சொன்ன தர்மம் காக்கும்ன்றது இதுதான். அதுக்கப்புறம் நான் அந்த ஊர்லயே இல்லை. என்கிட்ட இருந்த எல்லாத்தையும் ஏழைங்களுக்கு தானமா கொடுத்துட்டேன். கொஞ்சம் பணத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டேன். ஆனா எங்க போறது என்ன எதுன்னு ஒன்னும் புரியல. ஏதோ ஒரு வண்டியில ஏறி எங்கேயோ வந்து இறங்கினேன். அப்படி வந்த இடம்தான் இது. நான் வந்து இங்க சேர்ந்தப்ப இங்க யாரையும் எனக்கு தெரியாது. வாடி வதங்கி போயிருந்த எனக்கு இதோ இந்த செல்வி பொண்ணுதான் கஞ்சி ஊத்தனா. புருஷன் சின்ன வயசுலயே இவளை தவிக்க விட்டுட்டு போயிட புள்ளைங்களை வச்சுக்கிட்டு காட்டு வேலை செஞ்சிட்டு இருந்தா. என்ன அப்பா அப்பான்னு பாசமா கூப்பிட்ட இந்த குழந்தைய பார்த்ததும் எனக்கு ஏதோ இனம் தெரியாத பாசம் வந்து ஒட்டிக்கிச்சு. அதுதான் இங்கேயே கடந்துட்டேன். என்கிட்ட இருந்த பணத்துல இதோ இவங்களுக்கு 4-5 மாடுங்களை வாங்கி கொடுத்து பொழப்புக்கு வழியா பண்ணி கொடுத்தேன். அந்த பிள்ளைங்கள நல்ல பள்ளிக்கூடத்துல சேர்த்து விட்டு அதுங்க பேர்ல கொஞ்சம் பணத்தை போட்டேன். மீதி இருந்த பணத்தை பேங்க்ல டெபாசிட் பண்ணிட்டு என் ஜானகி விருப்பப்படி அந்த வருமானத்துல இந்த டிஃபன் கடையை வச்சு எல்லாருக்கும் சோறு போட்டுட்டு இருக்கிறேன் என்று சிரித்தார். அப்பா, நான் போய் பாலை ஊத்திட்டு வரேன் என்று செல்வி பால்கனுடன் வெளியே சென்றாள். சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா என்றார் ராமு தாத்தா. ஐயா, நான் ஒரு சிறந்த ஊரையும் அதுல வாழற மக்களோட சிறப்பான வாழ்க்கைய பத்தியும் தான் பார்க்க வந்தேன். ஆனா இங்க ஒரு சிறந்த மனிதரை பார்த்துட்டேன். என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா நீங்க என் கூட வரணும். உங்களை நான் சென்னைக்கு கூட்டிட்டு போய் எங்க ஆபீஸ்ல எல்லாருக்கும் அறிமுகப்படுத்த போறேன். உங்க பெருமைய எங்க பத்திரிக்கையில எழுத போறேன் என்றான் சுமன் பரபரப்பாக. அதெல்லாம் எதுக்கு கண்ணு, நான் அப்படி ஒன்னும் பெருசா செஞ்சில்ல. இங்க இருக்கிறத எடுத்து இங்க இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறேன். நான் எப்படி சிறந்த மனிதன் அவன் சொல்லு? நம்ம எல்லாருக்கும் மேல இருந்துகிட்டு ஒருத்தன் நம்மளை ஆட்டி வைக்கிறான் பாரு, அவன் தான் சிறந்தவன். நான் இந்த ஊரை விட்டு போனா அவன்கிட்ட தான் போக விரும்புறேன். ஏன்னா என் ஜானகி கண்டிப்பா அங்கதான் இருப்பா என்று சிரித்து கொண்டே எழுந்து உள்ளே சென்றார் ராமு தாத்தா. அவரை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தனர் பிரியாவும் சுமனும். என்னங்க, இவரை நம்ம சென்னைக்கு கண்டிப்பா கூட்டிட்டு போயே ஆகணும். வாங்க, அவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம். நாம கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணா கண்டிப்பா ஒத்துப்பாரு என்றாள் பிரியா. ஆமா பிரியா, நானும் அதுதான் யோசிக்கிறேன். சரி வா, கேட்டு பார்ப்போம் என்று இருவரும் உள்ளே செல்ல அந்த பெரியவர் கீழே சாய்ந்து கிடந்தார். சந்தேகத்தோடு அவரிடம் சென்ற சுமன், ஐயா ஐயா என்றவரை தொட்டு திருப்ப அவர் உயிரற்ற உடல் எந்த சலனமும் இன்றி சாய்ந்தது. அவரை வெறித்து பார்த்து கொண்டிருந்த பிரியா வெளியே பார்த்தாள். அங்கே மரக்கிளையில் இருந்த பறவை விற்றென்று சிறகை விரித்து தன் கூட்டில் இருந்து பறந்தது.
இத்துடன் சிறந்த மனிதர் கதை முற்றம். உங்களுக்கான எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.